இப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும். மென்டல் டயட் இருங்க. எப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள நினைக்கவே கூடாது. ப்ராசஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்த ரொம்ப நேரம் டைம் கொடுத்து, எனர்ஜி கொடுத்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. பிகாஸ் அது வந்து நடந்துடும். அதனால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களோட நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் மென்டல் டயட் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ as soon as you wake up, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போதே சில அஃபர்மேஷன்ஸோட எழுந்துருங்க. எப்படின்னா, ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை லைஃப், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மை ஹையஸ்ட் குட். எல்லாமே எனக்கு நல்லது தான் நடக்கும். இன்றைக்கி எனக்கு பெஸ்ட்டான விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஆல்சோ நான் தான் என்னோடய லைஃப்பை க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன். ஆல்சோ ஐ ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர் டு த ப்ராசஸ். ஓகே, நான் இதை நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும். நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்டையர் டே நான் நினச்ச மாதிரி தான் இருக்க போது. கண்ட்ரோல்டாக இருக்கும், என்னோடய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிவிட்டு எழுந்திரிங்க. எந்திரிக்கும் போதே ஒரு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு எழுந்திரிங்க. ஓகே, கிராட்டிடியூடுன்றது நம்ம அலைவாக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குல்லையா, அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு, கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 அஃபர்மேஷன் சொன்னேன். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கணும், அந்த நாள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணி முடிச்சிருவேன், இன்றைக்கி என்னோடய ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிச்சிருவேன், மார்னிங்கே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவேன். இல்லைனா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க ஏதாவது ஒரு விஷயம் அதில் ஒரு பார்ட் இன்றைக்கி முடிச்சிருவேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிட்டு எழுந்துறீங்க. ஸோ அது ஒரு டோன் மாதிரி, ஐ மீன் ஒரு ஸ்கெடியூல், என்ன சொல்கிறது, மார்னிங்கே அது சொல்கிறப்போ உங்கள் மைண்டில் வந்துட்டு நல்லா போய் பதிஞ்சிரும். ஓகே, இதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் எந்திரிச்சோன்னு போயிட்டு பார்க்காதீங்க என்ன வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு வருதுன்னா அது உங்களை இமீடியட்டாக அப்செட் பண்ணிவிடும். அந்த டே வந்து அது கேரி பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எந்திரிக்கும் போது சோஷியல் மீடியாவை பார்த்துட்டே எழுந்திருக்காதீங்க. முழிக்காமல் கூட ஃபோன் எடுக்காதீங்க. ஆல்சோ சில ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணும். நீங்களே சில பேரை பார்த்து பொறாமப்படுவீங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நெகட்டிவ் கமெண்ட் நீங்களே அங்கே போய் போடுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா மினிமமாக வச்சுக்கோங்க. உங்களோட அந்த ஃபீடு வந்துட்டு நீங்கள் பார்க்கணும், இன்ஸ்பயர் ஆகணும், அவங்க வந்து எனக்கு ரோல் மாடலாக இருக்கணும், அந்த மாதிரி பீப்புளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க எனக்கு எப்பயுமே வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்காமல் போகாது, அந்த மாதிரி பர்சன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்கிற எந்த பர்சனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ அதையும் உங்கள் எனர்ஜி வந்து ட்ரைன் அவுட் பண்ணிவிடும். உங்களை இன்செக்யூர் பண்ணுற மாதிரி, இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, நமக்கு அந்த டேலண்ட் இல்லையே, நம்ம ஏன் இந்தளவுக்கு பாட்டு பாடல, நம்ம ஏன் இந்தளவுக்கு டான்ஸ் ஆடல, நம்ம ஏன் இவங்கள மாதிரி சம்பாதிக்க முடியல, நம்ம ஏன் இவங்கள மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி எதெல்லாம் உங்களை இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆல்சோ 21 டேஸ்க்கு நீங்கள் இந்த நியூஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நியூஸுன்னு போனாலே ஃபுல்லாக நெகட்டிவாக தான் போடுறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சம்திங் நமக்கு பிடிக்காது, இந்த பாம் பிளாஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுவே நம்மளுக்கு ரொம்ப உலகத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அது எந்திரிச்சோன்னா நிறைய பேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ என்ன நியூஸ் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போய் பார்ப்போம். அதில் எதுவுமே பாசிட்டிவாக இருக்காது. முக்கால்வாசி இப்போ வந்துட்டு எல்லாமே நெகட்டிவான விஷயத்தை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொட்டை எழுத்தில் பிளாக் லெட்டர்ஸில் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதையும் பார்க்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு இது வந்து தவிர்த்துடுங்க. அண்ட் தென் உங்களோட டெவலப்மெண்ட், பர்சனலி நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க, லைக் ரீடிங் புக்ஸ் மூலிமா நீங்கள் உங்களை வளர்த்துக்கலாம், உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம், இல்லை பாட்காஸ்ட் மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கலாம், இல்லை மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் உங்கள் ரொட்டீனில். ஆல்சோ டயட் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம், எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ணலாம், யோகா இன்க்ளூட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதையாவது வந்து உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணுங்கள். ஆல்சோ அதுக்கு டைமும் ஒதுக்குங்க. அட்லீஸ்ட் 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் என்டையர் டேயில் நம்ம எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், சீரியல்லாம் பார்க்குறோம். ஆல்சோ என்ன சொல்கிறது, வெப் சீரிஸ்க்கு எவ்வளோ டைம், ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட நம்ம வெயிட் பண்ணி அந்த சீரிஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறோம். அந்த மாதிரிலாம் நம்ம டைம் கொடுக்குறோம். நம்மளோட பர்சனலி நம்ம டெவலப் ஆகிறதுக்கு நம்ம வந்து
கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஸோ அது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த 21 டேஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, காசிப் பண்ணாதீங்க, குறையாவே பேசிகிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு நடக்கிற விஷயத்தில் இருக்கிற நெகட்டிவான விஷயத்த எடுத்து பிக் பண்ணி அதை வந்துட்டு பெருசாக்கி எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவை வந்து பெருசாக்காதீங்க. நடந்துருச்சா ஓகே அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப செரிஷ் பண்ணி பேசுங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு நிறைய கிடைக்கவும் செய்யும். அதேமாரி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயமா ஏதோ ஒரு குறையா இருக்குது. இப்போ ஒரு சாப்பாடு வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் வந்து அதை ஓகே தட்ஸ் ஓகே ஃபைன், இதில் ஏதோ ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, ஆனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு யாரையும் அப்செட் பண்ணாமல், ப்ளேம் பண்ணாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல், திட்டாமல், இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த நெகட்டிவாக வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இல்லை இன்ட்ராக்ஷன் ஐ மீன் யார்கிட்டையாவது வந்துட்டு இன்வால்வ் ஆகுறீங்க இல்லையா, இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க இல்லையா, நெகட்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அங்கேயும் வந்து உங்கள் எனர்ஜி வந்துட்டு ரொம்பவே லாஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு அந்த என்டையர் டே எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு நம்ம அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? இல்லை யாரையாவது கத்திட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அன்றைக்கி மனசு பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்காது. மென்டல் பீஸும் காலி ஆகிடும். அந்த பிரெயின் வந்து திரும்ப திரும்ப இப்படி பேசியிருக்கலாமோ அப்படி பேசியிருக்கலாமோன்னு கொண்டு வந்து காமிச்சிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு அதனால் வந்து மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்களா அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் இந்த மாதிரி பிரச்சனையில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காமல் கொஞ்சம் சேஃபாக உங்களை வச்சுக்கிட்டு பத்திரமா இருங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ரெகுலர் லைஃப்லேயே இருந்தால் எப்படி வந்து மாறும்? நீங்களும் உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா, இன்வால்வ் பண்ணிக்கணும் இல்லையா, நல்ல விஷயத்தில், பாசிட்டிவான விஷயத்தில். ஸோ சும்மா வந்து நான் வந்து நினச்சிட்டேன், யூனிவர்ஸ்ட்டு சொல்லிட்டேன், ஆனால் எதுவும் நடக்கலை அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்களும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்கிரிப்டிங் எப்படின்னு நான் வீடியோ போடுறேன். ப்ராப்பராக எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ நான் போடுறேன்.